ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு ஆம்புலன்ஸை காமிக்கிறாங்க. அதில் ஒரு பேஷண்ட்டை உள்ளே கொண்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் லில்லி இருக்கா, அங்கே கூட சேர்ந்து டேசின்னு அவளோட ஜூனியருமே இருக்கா. அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே எதிர்த்தாப்பில் வந்துட்டு வேறு ஒரு கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஸோ வந்துட்டு அங்கே காப்பாற்றுறதுக்காக அங்கே ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதில் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஷென்மே வர்றான். வந்துட்டு வேகமாக காப்பாற்றுறதுக்கு வந்தவன் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அங்கே கையில் அடிபட்டு ரத்தமாக போயிடுச்சு. அதை கண்டுக்காமல் அந்த டேசி பார்த்தா ஐயோ கையில் இவனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நம்ம செத்து போகிற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. உடனே அவளை வந்துட்டு அவன் தூக்கிட்டு காப்பாற்ற போனதுமே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என்னை காப்பாற்று, எனக்கு ரொம்பவே இன்ஜுரியாக இருக்குன்னு சொன்னதும் நீ ஒரு டாக்டர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, உன்னோட ஜூனியர் அடிபட்டுருக்குன்றப்ப நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உரிமை கொடுக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு நீயே உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுச்சேக்கா. அவளுங்க ஹாஸ்பிட்டல்லையுமே அதுக்கப்புறம் சேர்த்துருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த டாக்டர் சொல்கிறாங்க, உன் கையில் வந்துட்டு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, நீ இப்படியே வந்துட்டு பண்ணிட்டு இருந்து சர்ஜரி பண்ணாமட்டேனா உன்னால் வந்துட்டு எந்த ஒரு ஆப்ரேஷனுமே பண்ண முடியாது. அப்புறம் நீ வந்துட்டு உன்னோட கனவான இந்த டாக்டர் தொழில் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஷென் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், என்னால் தான் என்னோட ஜூனியருக்கு வந்துட்டு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஸோ வந்துட்டு அவளை அங்கே நான் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரிப்புக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கிடையாது, எப்பயுமே வந்துட்டு கட்டின பொண்டாட்டியை விட மற்றவளுக்கு தான் அவன் வந்துட்டு உரிமை கொடுத்துட்ருக்கான். நான் வந்துட்டு இதுக்கப்புறமே வந்துட்டு பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போசர்கிட்ட கால் பண்ணி உங்களோட இந்த ப்ரப்போசலை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுமே நல்லா யோசிச்சு தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கியாம்மா, நீ வந்துட்டு மேரேஜ் ஆன பொண்ணு, உன்னால் வந்துட்டு 10 வருஷத்துக்கு ஃபேமிலியை மீட் பண்ண முடியாமல் கூட போகலான்னு சொன்னதும் நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அவள் கையில் வந்துட்டு ரிங்கையுமே கழட்டி அங்கே டஸ்ட்பினில் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து என்னோட லைஃப்பில் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறா. அவன் அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணப்போ உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன், நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருக்கான். பட் இப்போ உல்ட்டாவாக அது அங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு நைட்டு அவங்க படுத்துட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு பேசுகிறதுக்காக வர்றான். அவள் ஒரு இன்டென்ட், நான் வந்துட்டு நல்லா பார்த்துக்கலன்னா நம்மளோட பேர் தானே கெட்டு போகும், நீ வந்துட்டு ஒரு சீனியர் டாக்டர், உன்னால் கேர் பண்ணிக்க முடியல, அதனால தான் நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டா. ஏன் நீ பேசாமல் இருக்க, ஏதாச்சும் என்கிட்ட நீ பேசுன்னு சொன்னாலுமே நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே உன்கிட்ட பேச வந்தால் நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன், எனக்கு பேசவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு போனதுமே ஒன்றும் கவலைப்படாத, நீ இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்போங்க ப்ரொபோசருமே அங்கே அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டு நல்லா யோசிச்சு பார்த்து அங்கே சைன் பண்ணுமான்னு சொல்லியிருக்காரு. பட் இதில் என்ன யோசிக்க இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவனுக்காக ஒரு டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி அந்த கிஃப்ட் மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அவனுக்கு போய் அங்கே கிஃப்டாக கொடுத்துட்ருக்கா. நம்மளோட ஆனிவர்சரி வருதுல்ல, அதுக்காக தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அவனுக்கு அந்த விஷயமே மறந்து போயிடுச்சு போல் ஆனிவர்சரின்றது. அவன் கிஃப்டை ஓப்பன் பண்ண போனதுமே 3 டேஸ்க்கு அப்புறம் நீ ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதுமே அவன் கண்டிப்பாக அப்படின்ட்டு சொல்கிறான். நேற்று கோவத்தில் ஏதோ வந்துட்டு உன்ட்ட கத்திட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு சும்மா ஃபேக்காக நடிக்கிறான்றது நல்லாவே தெரியுது. அப்போ அங்கே அவளுமே அதெல்லாமே பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே, உன் கையில் அடிபட்டுருக்கல, நான் வந்துட்டு உனக்காக மெடிசன் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மெடிசனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்காக வந்துட்டு அவளுக்கு அந்த மெடிசனை உள்ளே கொடுத்து விட்ருக்கீங்க, அவளுக்கு அது பட்டாலே அலர்ஜி ஆகும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இவனே கோவப்பட்டங்க டாக்டர்ஸை சண்டை போட்டிருக்கான். ஆனால் வந்துட்டு அந்த விஷயமே இப்போ மறந்து போயிட்டு அதே மெடிசனை கொண்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அதை பற்றி இங்கே கேட்டதுமே நான் உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்காக பண்ணால் எது பார்த்தாலும் குறை தான் நீ பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அந்த மெடிசனை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடுறான். அப்போ அந்த டேசி வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. அதில் பார்த்தா இப்படி வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரிலாம் அங்கே வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த மெடிசன் வந்துட்டு இப்போ கொண்டு வந்து கொடுத்ததே அந்த பொண்ணுக்கு போட்டுட்டு மிச்சத்தை தான் கொண்டு வந்திருக்கான். ஸோ அது ஓப்பன் ஆகிருக்கிறது அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, அடப்பாவி இதுக்கு கூட நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு எல்லாருமே ஷென் வந்துட்டு எவ்வளோ நல்லா மனுஷன், அவங்க இன்டென்ட்டை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ற சைட் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவன் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து அங்கே பேக் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த டேஸி அவனுக்கு கால் பண்ணிவிட்டு என்னோட அண்டர்வியர் அங்கே உள்ளே இருக்குப்பா, ப்ளீஸ் நீ எடுத்துகிட்டு வந்துடு, நான் மறந்து போயிட்டேன்னு சொன்னதுமே அவன் அங்கே எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இது என்ன டேஸியோடதா, கொண்டு போய் கொடுன்னு சொன்னதுமே நீ எதுவும் தப்பாலாம் வந்துட்டு நினச்சிட்டு இருக்காத, அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணப்போ விட்டுட்டு போயிட்டான், நான் இதை இப்போ வேணாலும் குப்பையில் போடுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் வந்து உன்கிட்ட எதுவுமே கேட்க போகிறது கிடையாது, கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கலான்னு
சொல்லிட்டு வர்றான். பட் அதுக்குள்ளே அந்த டேஸி இங்கே கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஒன்றை மாதிரி ஒரு ஆம்லேட்டை என்ன வந்துட்டு வேறு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு இங்கே ஹாஸ்பிட்டலில் 2 நர்ஸுங்க பேசிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்துட்டு இப்படி ஷென்னுக்கும் லில்லிக்குமே வந்து டைவர்ஸ் ஆக போகிறது கன்ஃபார்ம் தான் சொன்னதும், அதை எப்படி நீ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு சொன்னதும், அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ மேடம் தான் கை வந்துட்டு ரொம்ப ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு. பட் அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வராமல் அந்த டேஸியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. வேறு என்ன இதுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொன்னதுமே, அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுப்பா, அவர் ஏதாச்சும் வந்துட்டு வேறு அர்த்தத்தில் பண்ணியிருக்கலாம். 7 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு போய் முடிவுக்கு வரும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நடுவில் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரெஸ் வந்தால் அது ஃபினிஷுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அவங்க பேஜை ஸ்டாப் பண்ணாலுமே ஹீரோயின் பெருசாக எதுவும் கண்டுக்கலாம். அப்பாட்ட அங்கே வந்துட்டு பேசாமல் போயிட்டுருக்கா. அவங்க உள்ளே பார்த்தா அந்த டேஸி அங்கே ஷென்ட்டை பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. நான் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்ப்பா, தப்பா அங்கே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது வேறு ஒரு நரம்பை கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்பாவி மாதிரி நடித்ததுமே அந்த இடியட்டுமே, மனுஷங்க வந்துட்டு தப்பு பண்ணுறது சகஜம் தானே, நீ வந்துட்டு ஓப்பனாக ஒத்துக்கிட்டே இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கா, பட் கூலாக வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துடுறா. அங்கே அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னது, உன்ட்ட நான் எதுவும் எக்ஸ்பிளைன்லாம் கேட்க விரும்பல, நீ இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவன் சைன் பண்ண போகும்போது உடனே அவன் நாளைக்கு வந்துட்டு என்னோட பர்த்டே இருக்கு, இங்கே வந்துட்டு அதை மறந்துடலன்னு சொன்னதுமே, உன்னோட பர்த்டேவை போய் நான் மறப்பானா அப்படின்ற சட்டி கேட்குறான். உனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் வந்துட்டு இப்படி உனக்கு மற்றவங்களோட பர்த்டே ஞாபகம் இருக்காதான்னு சொல்லிட்டு யோசனை வந்துட்டு இருக்கு. அங்கே அவன் நான் வந்துட்டு உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே சூப்பராக ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன்னு சொன்னதும் அந்த இடியட்டுமே அதை என்னன்னு கூட பார்க்க மாட்டான். அவன் பாட்டு அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். அங்கே வந்துட்டு கையில் வந்துட்டு வாட்ச் இருக்கிறத பார்த்துட்டு, என்னப்பா என்னம்மா என்கிட்ட இருக்க மாதிரியே ஒன் டைமே வாட்ச் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து அவள் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தூக்கி வாரி போட்டுட்ருக்கு. அந்த ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்காக அவன் காசெல்லாமே மிச்சப்படுத்தி அவங்களுக்காக வந்துட்டு கப்புள்ஸ் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கா. ஆனால் வந்துட்டு இதே மாதிரி வாட்சை தான் இவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் ரொம்ப கவலையாயிடுறான். உடனே அவன் அங்கே வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிடுறான். நான் வந்துட்டு வாட்ச் எல்லாமே சூஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் எதுவுமே பெஸ்ட்டாக இல்லை, எனக்கு வேறு எதுவும் தெரியலன்றவாசி இதவே வாங்கி கொடுத்துட்டேன், நீ எதுவும் தப்பாலாம் வந்துட்டு நினச்சிக்காதான்னு சொன்னதும் அப்போ அவளுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் அவருக்கு நடுவில் எதுவுமே போடலன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட எந்த எக்ஸ்பிளைனுமே கேட்கலையே, எனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவை கிடையாது, ஜஸ்ட் ஒரு வாட்ச் தானேன்னு சொல்கிறா. சரி அவளோட பர்த்டேக்கு நீமே வான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்குலாம் ஃபைனல் ஒரு குட் பை சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேவும் அங்கே போகும்போது டஸ்ட்பினில் கழட்டி அந்த வாட்சை எரிஞ்சிட்டு போயிடுறா. பிறகு அங்கே ரூமில் இருக்கும்போது அங்கே கூட ஒர்க் பண்ணுற அந்த டாக்டர் வந்துடுறாரு. அங்கே ரிசிக்னேஷன் லெட்டர் இருக்கவுமே, என்னப்பா ரிசைன் பண்ண போகிறியா, கண்டிப்பாக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது நீன்னு சொன்னதுமே, நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், என்னால் வந்துட்டு ஒழுங்காக ஒரு சர்ஜரி கூட பண்ண முடியாது, சிம்பிளான ஒரு டாக்டரா நான் வந்துட்டு உள்ளவே உட்காந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கு நான் பேசாமல் வந்துட்டு வேறு வேலையை பார்க்கலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்துட்டு ஷென் வந்துட்டு உனக்கு சைன் பண்ணி கொடுக்க மாட்டாருன்னு சொன்னதும் அப்படியா சொல்கிற, இந்தா பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. நீ வந்துட்டு நல்லா வந்துட்டு உன்னோட வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு அவனுக்குமே அங்கே வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து கிளம்பிடுறா. பிறகு அங்கே நைட் போல் அங்கே பர்த்டே பார்ட்டியில் காமிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக அங்கே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஹீரோயினுமே பாவம் அங்கே கண்ட்ரோலில் உட்காந்துட்ருக்கா. அந்த டேஸியோட சேர்ந்து அவங்க வந்துட்டு நல்லா வந்து கேக்கெல்லாமே சர்வ் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுக்குமே போய் கொடுத்துட்டு இது மேங்கோ கேக் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க ஃபஸ்ட் ஆனிவர்சரி அப்போ அங்கே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணும்போது ட்ரிங்கோட வந்து பண்ண விடாமல் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருக்கான். அங்கே ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லும் போது இல்லை அதுக்குள்ளே மேங்கோ இருக்குது, அவளுக்கு அலர்ஜின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் இப்போ எல்லா விஷயமே அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக மறந்துல போச்சு அப்படின்றத சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணுற அந்த டாக்டருக்கு வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காளேன்னு அங்கே சரி ஓகே நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சிங்கிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும் போது அவனுக்கு வந்துட்டு பிடிக்கலன்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. அவளே வந்துட்டு இல்லைப்பா எனக்கு மைண்ட் இல்லை அப்படின்றத சொல்லிடுறா. ஆனால் அந்த டேஸி வந்துட்டு எனக்கு வந்துட்டு உண்மையிலே உன் கூட சேர்ந்து பாடணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டதுமே உடனே அவன் சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து கண்ணோட கண் வச்சு அங்கே வந்துட்டு பாடிட்டு இருக்காங்க.
கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமே இங்கே உட்காந்துட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்குறதுக்கு பேசாமல் வந்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவப்பாட்ட அவங்க வந்துட்டு கிளம்பி விழா. அந்த டாக்டர் வந்துட்டு பேச விடுறான் ஹீரோயினை பற்றி. பட் நம்ம ஹீரோயின் அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணி விட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னப்பா அவன் ஒய்ஃப் ரொம்ப கோவமாக போகிற மாதிரி இருக்குது, நீ வந்துட்டு போய் அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்துன்னு சொன்னதுமே என்னத்தை போய் பேசி சமாதானப்படுத்த, அவள் வந்துட்டு எத்தனை நாளைக்கு கோவமாக இருந்துருவா, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்கிறான். ஒய்ஃபை எப்படி கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு பெரிய என்னமோ வீர செயல் மாதிரி அவன் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே தேசியுமே அவள் எப்பயுமே அப்படிதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக பேசினதுமே அங்கே அந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப கோவமாக எழுறான். உனக்கு உன் பொண்டாட்டியை பற்றிட்டு இப்படி மற்றவ பேசிகிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு கில்ட்டியாக ஃபீல் ஆகலையா, உன்ன மாதிரி ஆள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு அவங்க இப்போ வந்துட்டு டிசிஷன் எடுத்திருக்கிறது கரெக்டாக, அவங்க கேரியரே உன்னால் ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அந்த டேசி எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ண வந்ததும் நீ பேசாமல் இரு, நீ சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வந்துட்டு நீ வந்து பண்ண வேலையால் அவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிருக்கும் உனக்கு என்ன தெரியுமா, நீ தான் வந்துட்டு அவங்க ராஜினாமா லெட்டரில் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நான் எப்போ சைன் பண்ணேன்னு சொன்னதும் அப்போ யார் பண்ணி கொடுத்தது, அவங்க கேரியரவே முடிச்சுக்கிட்டாங்க, அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஒழுங்காக டயத்துக்கு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதனால அவங்க கை வந்துட்டு சரியாக ஒர்க்கே ஆக மாட்டுது, அதனால் அவங்க இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு ஆப்ரேஷனுமே ஒழுங்காக பண்ண முடியாது, அதனால தான் வந்துட்டு அவங்க இதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வேலையுமே விட்டுட்டாங்க, உன்னால் அவங்க கேரியருமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, உனக்கு என்ன இப்போ நிம்மதி தானேன்னு சொல்லிட்டு அங்கே லீ ரொம்ப கோவமாயிட்டு அவன்ட்டு பயங்கரமாக அங்கே கத்திட்டு பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப தண்ணி பிடிட்டி இவன் பேசுகிறானாக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ இங்கே இன்னொரு டாக்டர் என்ன டாக்டர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, டோட்டல் ஹாஸ்பிட்டலுக்குமே இதை பற்றி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு வேமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் அங்கே போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிடுறா. உங்களோட புது ஐடென்டிஃபை கூடிய சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், எல்லாமே வந்துட்டு நாங்கள் எரேஸ் பண்ணிட்டோன்னு சொன்னதும் அவளுமே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்துட்டு அவளோட எல்லாத்தையுமே தூக்கி அங்கே குப்பையில் போட்டுட்டு அவள் பாட்டு அங்கே வந்துட்டு கிளம்பி போயிடுறா. இவனை பார்த்தா அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அங்கே உள்ளே வந்துட்டு பார்த்ததுமே அந்த ஃபோட்டோ இருக்குது, அவங்க 2 பேருமே சேர்ந்தா அந்த ஃபோட்டோ வந்துட்டு வச்சுருந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிக்கும் போல், அதை காணோம். வீட்டில் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே அங்கே செக் பண்ணி பார்க்குறான், அவளோட எந்த ஒரு திங்ஸையுமே காணோம். அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது. டஸ்ட்பினில் வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே கிடைக்கவுமே அங்கே ரொம்ப வந்துட்டு பயமாயிருது அவனுக்கு, இவ இப்படி கூட பண்ணுவாளான்னு. அங்கே கிஃப்ட் இருக்கிறத பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ண போகிறான். ஐ திங்க் வந்துட்டு அவள் என்னை ஜெலஸ் ஆக்கணும்னு பண்ணிகிட்ருக்கா, என்னை விட்டுட்டு போவாளா, அப்புறம் ஏன் எனக்கு கிஃப்ட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. உண்மையிலே அப்படின்னா வந்துட்டு டைவர்ஸ் பண்ண போகிறாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கான் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே அவளை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக. அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுமே கிளம்பி போகிறான். போனால் அங்கே தானே போயிருப்பான்னு சொல்லிட்டு போய் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு இருக்கான். அங்கே ஒரு உள்ள பொண்ணு போகிறத பார்த்துட்டு அது தன்னோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு வேமா போய் வந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டதுமே அந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவங்க சாரி கேட்குறான். அதே மாதிரி ரிங் போட்டிருக்கவும் நினச்சிட்டு பொண்டாட்டின்னு நினச்சி கையை பிடிச்சிட்டான். அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவனுக்காக என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டு இருக்கு, எவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்ம வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டோம்னான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படின்னா நம்ம எப்பயுமே பிரிஞ்சு போக மாட்டோம், அப்படியே பிரிஞ்சாலும் பூதமாகவே உன் பின்னாடி தான் நான் இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் வாக்கெல்லாமே கொடுத்துருக்கான். இந்த ரிங்கை 2ஐயும் பார்த்தையில எவ்வளோ தூரத்துக்கு ஷைன் ஆகிருக்கு, அதே மாதிரியே நம்மளோட லைஃபுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசியிருக்கான். பட் வந்துட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவன் எல்லா இடத்துலையுமே அங்கே தேட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே பார்த்தா அங்கே அந்த டேசிங்க பயங்கரமாக அழுதுட்டு கால் பண்ணிட்டு இருக்கா, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க, இன்றைக்கி தான் என்னோட லாஸ்ட் டேட்டாக இருக்கும் போலன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு நான் வரேன்னு சொல்கிறான். எங்கே போயிட்டு அவகிட்ட உனக்கு என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்டதுமே எனக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத சொல்லுதோ அவனுக்கு அவ்வளோ ஒரு கோவமாயிருது. இந்த சின்ன விஷயத்துக்காகவா நீ என்னை வந்துட்டு கூப்பிட்ட, நான் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அவன் அங்கேருந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேடம் வந்துட்டு சிங்கப்பூர் போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவனுமே அவனுக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ப்ளீஸ் நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே அவன் கோவமாயிட்டு பேசினதுமே எதுக்காக நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாமே புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பட் இவளுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாகி போயிடுது.
நம்ம ஹீரோ இனிமே அங்கே போய் அங்கே லேண்ட் ஆகிடுறா. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ஷான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பொக்கே வச்சுட்டு. ஹீரோயின் அங்கே ரொம்ப சிரிச்சுட்டே போனதுமே, என்னப்பா யாரை வந்துட்டு பிக்கப் பண்ண வந்திருக்க, இம்பார்ட்டன்டான பர்சன் யார், பொக்கேலாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், ஆமாப்பா அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை நீ தான் சைட்டு அவங்க பொக்கே கொடுத்துட்ருக்கான். பேரண்ட்ஸ் வந்துட்டு சொன்னாங்க உன்னை வந்துட்டு இங்கே நீ வரதா, நான் அப்புறம் எப்படி வந்துட்டு பிக்கப் பண்ணாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசுகிறதுக்கு எவ்வளோ காசப்ஸ் இருக்கும், வா நம்ம பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு போயிட்டுருக்கா. இவனுக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாயிட்டுருக்கு. அவள் எப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. இவ்வளோ மோசமாக நம்மள அவள் நடந்துக்குவாளா, அவள் வந்துட்டு என்னை எப்படி விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு மைண்ட் போயிட்டுருக்கு அவனுக்கு. அவனுமே டிக்கெட் புக் பண்ணி அங்கே கிளம்பணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். அப்போ சில விஷயங்களுக்கு அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவளோட பர்த்டே போல் அங்கே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. வந்ததே ரொம்ப லேட்டு. அவன் என்னாச்சின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் புரியுது அவளோட பர்த்டே நேவும். அப்படி வந்துட்டு டேசிக்காக தான் சொன்னதுமே அவளுக்கு அவ்வளோதான் கோவமாய் போயிடுது. எப்போ பார்த்தாலுமே டேசின்னு தான் பேசிகிட்டு இருக்க. அவள் வந்துட்டு 2 months இன்டென்டாக தானே வந்திருக்கா, ஆனால் நீ அவ்வளோதுக்கு வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்க அப்படின்ற சத்தி கேட்டதோ, நீ என்ன வந்துட்டு அவள் கூட சேர்ந்து என்னை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு ஹெல்ப் தான் பண்ணிட்டுருக்கேன், உன்னால் இதை கூட புரிஞ்சுக்க முடியாதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். பர்த்டே தானே, பர்த்டே வருஷம் வரப்போகுது, என்னமோ வந்துட்டு புதுசாக ஒரு நாள் தான் வர மாதிரி நீ பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே கஷ்டமாயிட்டு, சரி ஓகே நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுறேன்னா நான் உன்ட்ட இதை பற்றி பேசுறதுக்கே விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கோவமாயிட்டு போகும்போது இவன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டிருக்கான். பிறகு அவங்க வந்துட்டு சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டிருக்கா. பட் வந்துட்டு எனக்கு டைம் இல்லைப்பா, நான் வந்துட்டு நான் டேசியை கூப்பிட்டுட்டு மாலத்தீவுக்கு போகணும், நம்ம இன்னொரு டைம் வந்துட்டு பார்த்துக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே அவன் வந்துட்டு இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த இன்னொரு டைம் பண்ணுறது வராமல் போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப நோஸ் ஆகும்போது அந்த டேசி வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு இப்படி மேடமோட ஐடென்டிஃபை எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது. இங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்கூல் டைமில் நடந்த சில விஷயங்களெல்லாம் பேசினதுமே அப்போ அதையுமே காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு அவன் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஏகப்பட்ட வந்துட்டு ஒர்க் பண்ணணும், அதனால் வந்துட்டு நிறைய மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சி மக்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னது ஒர்க் பண்ணணுமா, அவன் கூட சேர்ந்தா அவன் கூட யாராச்சும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்களா, நான்லாம் வந்துட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசி அங்கே சிரிச்சுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஹீரோ சரி நம்ம வந்துட்டு இப்போ அங்கே மீட்டிங் கிளம்பணும்னு நினைக்கிறேன், உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே பேசிட்டு அங்கே வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். ஹீரோயினோட திறமைகளை பற்றி சொன்னதுமே எல்லாருமே அங்கே ரொம்ப வாயடிச்சு போயிட்டு பாராட்டுறாங்க. பிறகு அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னோடய ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு காசப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்ப்பா, உங்களுக்கு ஒரு பெரிய டாபிக் கிடச்சிருக்கு, உன்னையனையும் சேர்த்து வச்சு பேசுகிறத தவிர வேறு வேலையே இருக்காதுன்னு சொன்னதுமே அதை ஒன்று தானே பேசுவாங்க, அதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு டாப்பிக்கே கிடைக்காது, ஏன்னா வந்துட்டு வேறு எதுவும் பேச போகிறது கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க கிளம்பி போயிட்டு இருந்தாங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவளுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. அங்கே மழையில் அந்த ஷென் வந்துட்டு அங்கே கோட்டை கழட்டிட்டு அவளை அங்கே கூப்பிட்டுட்டு அங்கே வந்துட்டு ஓடி இருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு இருக்கா. ஷான் கூட எடுத்துகிட்டு வந்துட்டு எதுக்காக நின்றுட்டுருக்க, வா போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கிளம்புனதுமே அவனை பார்த்தா அங்கேயுமே வந்துட்டான் போல். ஐயோ என்னோட பொண்டாட்டி போயிட்டுருக்கா, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதும் சார் சிக்னல் விழுந்திருக்கு, இந்த டயத்தில் என்னால் ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது, போனால் போலீஸுங்க உள்ள தூக்கி வச்சுருவாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். 2 பேருமே அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு, நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும் எங்கே போயிட்டுருக்க, நல்லா ஈரமாக இருக்க, நான் டவல் எடுத்துகிட்டு வரேன், தொடச்சிட்டு நல்லா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போ, அதுக்கப்புறம் வந்துட்டு உடம்பு முடியாமல் ஒன்றால் தான் போயிடுச்சின்னு சொல்லிட்டு நீ ஏன் மேலே பழிய போடவா அப்படின்றத அவள் சொல்லிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறா. அங்கே கதவை யாரும் நாக் பண்ணுறாங்க. போய் அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஷென் தான் வந்திருக்கான். அவன் அங்கே உள்ளே வர ட்ரை பண்ணதுமே ஹீரோயின் அங்கே கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளிட்டுருக்கா, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு. அப்போ அவன் நீ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு வந்திருக்க, எதுக்காக வந்துட்டு இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அவன் எதுவுமே தப்பு பண்ணாத மாதிரி இவ தான் வந்துட்டு எல்லாமே பண்ண மாதிரி, ஸோ எப்படி வந்துட்டு இவனால் பிஹேவ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எப்படி உன்னால் இப்படிலாம் பேச முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பார்த்துட்ருக்கா.
விட்டுட்டு போனது, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணப்போ ஒரு டைம் கூட வந்துட்டு ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதது, இதெல்லாமே அங்கே வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு அங்கே அவ சொல்கிறா, நீ எப்பயுமே நீ வந்துட்டு அந்த இன்டென்ட்டுக்காக தானே இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டு இருந்த, 3 மாதத்துக்கு இன்டென்ட்டாக வந்தவளுக்காக நீ வந்து கட்டின பொண்டாட்டி வந்து எல்லா விஷயங்களையுமே மறக்கிறதுக்குமே ரெடி ஆகிட்டேல, அதுக்கப்புறம் ஒன்றை மாதிரி ஆள் கூட போய் எனக்கு என்ன பேச்சுன்னு சொன்னதுமே நீ ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காத, அவளுக்கும் எனக்கும் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்ற சொன்னதும், பட் வந்துட்டு இதெல்லாம் பேசி என் நேரத்தை நான் வேஸ்ட் ஆக்க விரும்பலை, என் டயத்தை வேஸ்ட் ஆக்காமல் மரியாதை நீ இங்கேருந்து போன்னு சொல்லிட்டேக்கா. அப்போங்க நம்ம ஷான்மே அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு இந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஷான் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் இது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே என்னால் நம்பவே முடியல, நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டேன், ஒன்றை விடவா, ஒன்றை தான் பார்த்து நான் வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறா. ஸோ வந்துட்டு அவன் நீ வந்துட்டு நினைக்கிற மாதிரி டேஸுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நான் வந்துட்டு எங்களோட சேட்டை வேணாலுமே உன்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சேட்டை காமிச்சா. அவள் பார்த்தா அங்கே நைட் ட்ரெஸ்ஸை போட்டு அவனுக்கு ஃபோட்டோ அனுப்பி போட்டுட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ஸ்லிப் பண்ணலாமான்னு கேட்டிருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு உன் லட்சணம் தான் தெரியுதுல, இந்த அசிங்கத்தை என்கிட்ட வேற காமிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்காத, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் உன்கிட்ட நான் எது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விரும்பலை, நீ மரியாதை இங்கேருந்து போ அப்படின்றத சொன்னதுமே அப்போ நீ இவன் கூட தான் சேர்ந்து சீட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் நீ கரெக்டாக புரிஞ்சுட்ட, நான் வந்துட்டு இவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துட்டு மேரேஜ்மே பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டதுமே அவனால் நம்பவே முடியலை. ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அங்கேருந்து போனதும் நம்ம ஷான்மே எங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஃபஸ்ட் டேட், நீங்கள் வந்துட்டு எதுக்காக வந்து இப்படி கெடுத்துட்ருக்கீங்க, ஈவினிங் போல் வந்து மைண்டெல்லாம் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணாதீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கதவை லாக் பண்ணிடுறான். அப்போ அவனை பார்த்து அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவ்வளோ ஈஸியாக நான் வந்துட்டு உன்னை விட்டுவே நீ நினைக்கிறியா, நான் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். பிறகு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து சொல்கிறான், நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சனெல்லாம் டிசர்வ் பண்ண கிடையாது, எனக்கு தெரிஞ்ச லில்லி வந்துட்டு எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு, அவள் வந்துட்டு பெட்டரான ஒரு பர்சனை தான் வந்துட்டு டிசர்வ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவனுக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, இங்கேயும் வந்துட்டு என்னை தொல்லை பண்ண வந்துட்டானேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதுமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன், உனக்கு நான் எப்பயும் வந்துட்டு எல்லா விதத்துலையுமே உதவியாக இருப்பேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவளுக்கு அங்கே சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸ்கூல் படிக்கும் போதுமே ஷென்னு கூட சேர்ந்து அவளுக்கு எப்பயுமே சண்டை வந்திருக்கு. அப்போ அங்கே ஷான் தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு அவளை அங்கே கன்சல்ட் பண்ணியிருக்கான். அங்கே வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் வந்து ஃபீலிங் இருந்தாலுமே என்கிட்ட வந்துட்டு சொல்லிவிட்டு நீ வந்து ஃபீல் பண்ணி அழுகலாம், இல்லை என் சொல்கிறல சாஞ்சு வந்துட்டு உன் கவலை எல்லாமே சொல்லலான்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அப்பயுமே அங்கே ஷேன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே கைக்குள்ளே வச்சுருந்துருக்கான். ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஷானுக்கு வந்துட்டு அங்கே அவனை பிடிக்காது போல். இப்போ அதெல்லாமே வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு அங்கே தள்ளி உட்காந்ததுமே நான் உன்கிட்ட வந்துட்டு இப்போவே ஆன்சர் சொல்லலை, உனக்காக நான் 8 வருஷமாக காத்துட்ருக்கேன், உனக்கு எப்போ வந்துட்டு ஓகேவோ நீ அப்போ பதில் சொல்லலாம் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கான அப்படி ஒரு மைண்டே இல்லை, பட் நீ யோசிச்சு முடிவு சொல்லு, நான் உன்னை வந்துட்டு எதுவும் போர்ஸெல்லாம் பண்ண மாட்டேன், இன்னுமே உனக்காக நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணி அங்கே கிளம்பிட்டுருக்கா. பார்த்தா இவன் பொக்கே வச்சுட்டு அங்கே கீழே வந்து ஹார்ட் மாதிரிலாம் பூ வச்சு வரைஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ எதுக்காக இப்படி முட்டாள் மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை ஏற்றுக்கோ, நான் பண்ண தப்பு எதுவுமே திரும்ப ரிட்டன் ஆகாது அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும், ஐஸ் வச்சு பேசிட்டு கூட்டிகிட்டு போனாலுமே திரும்ப அதே வேலையை தான் பண்ணுவான், இவையெல்லாம் மாற மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு டைம் ஆகிட்டுருக்கு, என் வந்துட்டு நேரத்தை கெடுத்துட்ருக்காதன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போகிறா சாப்பிட்றதுக்காக. பின்னாடி இவனுமே போய் அங்கே உட்கார போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த டேசி வந்துடுறா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதான் ஆள் வந்துட்டால நீயே பார்த்துக்கோன்னு சொன்னதுமே நானும் அவளை வர சொல்லணும்னு சொன்னதும் அவள் நானாக தான் வந்திருக்கீங்க, நான் வந்துட்டு நீங்கள் இல்லாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், உங்கள் அசிஸ்டண்ட்டை கேட்டேன், அவர் தான் இங்கே சொன்னாருன்னு சொன்னதுமே எனக்கு பசிக்குதுப்பா, நான் வேறு டேபிளில் போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனதும் இவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா திடீர்னு அங்கே புகழ் எடுக்க வந்ததுமே அங்கே அவ்வளோதான் வந்துட்டு அங்கே எல்லாரும் கீழே விழுந்ததும் திரும்பவுமே அவன் வந்துட்டு திருந்தவே மாட்டான்ற அங்கே ப்ரூவ் பண்ணிடுறான். அந்த டேசியை காப்பாற்றி தூக்கிட்டு போகிறான் வாசி. நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றவே இல்லை, அவளுக்கு அங்கே அடிபட்டுருது காலில், இவன் எந்திரிக்க முடியாமல் இருக்கா. அங்கே வந்துட்டு வெளியே கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் பொண்டாட்டியை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே உள்ளே வந்துட்டு விட மாட்டாங்க, போனால் ப்ராப்ளம் ஆயிரும்னு அங்கே அந்த டேசியுமே விட மாட்டான், நீங்கள் போகாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆகி போயிரும்னு. நம்ம ஹீரோயின் மேலே அங்கே வந்துட்டு விட போயிடுது. அந்த லைட் வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது. அங்கே வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவனை பார்த்தா
பொண்டாட்டிக்கு தான் ஏதோ ஆயிடுச்சாக்குன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. அப்போ அங்கே சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நான் உன்னை எப்பயுமே நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்தோமே, எதையுமே நம்ம நிறைவேற்றலையேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்லையுமே கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஷென் வந்துட்டு, தயவு செஞ்சு நீ இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ, எனக்கும் அவளுக்கும் நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாய் கூசாமல் பேசிகிட்டு இருக்கான் ஹீரோயின். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்கிட்ட எதுவுமே பேசுறதுக்கு விரும்பல, தயவு செஞ்சு என்னை விட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அந்த டேஸையுமே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நீ டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு நீ டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறது பிடிக்கலன்னா நாங்கள் போய் ரிசைன்மே பண்ணிடுறேன்னு சொன்னதும், உண்மையிலே நீ வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஆக்டர் தெரியுமா, நீ டாக்டர் ஆனதுக்கு ஒரு ஆக்டராக இருந்திருக்கலாம், கண்டிப்பாக உனக்கு வில்லி ரோல் எல்லாமே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே சண்டைக்கு வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா, உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ நீ அடிச்சிடு, ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு போகாதான்னு சொன்னதுமே, உனக்கு எனக்கு நடுவில் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, உன் மேலே எனக்கு லவ்வெல்லாம் திரும்ப வராது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவள் போனால் அவன் விடமாட்டான். கையை பிடிச்சிட்டு அப்போ அங்கே ஷான் வந்துடுறான். நீ எதுக்காக அவளை எங்கே போனாலும் தொல்லை பண்ணிட்டுருக்க, அவளை விடுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே, அப்போ அங்கே அவன் கோவமாயிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு அங்கே சண்டை வந்துடுது. நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை விட்டுட்டு வேறு எந்த ஒரு பர்சனையுமே சூஸ் பண்ணுறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னதுமே, ஹீரோயின் இதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் காமெடியாக இருக்குது, நீ இப்போ சொன்னது வாசியே நான் வேறு ஒரு பர்சனை தான் சூஸ் பண்ண போகிறேன், நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஷானோட சேர்ந்து அவள் போனதுமே கோமாயிட்டு பயங்கரமாக ஹீரோயின்கிட்ட கத்துனதும் அவன் பிடிச்சவங்க தள்ளி விட்டுறான். வாய முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதும் அவனுக்கு நல்லாவே ரியலைஸ் ஆகிடுது, அவன் மொத்தமாகவே கையை விட்டு போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிச்சேக்கான். அப்போ அங்கே அந்த டேசியை, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஏதாச்சும் ஊடால வந்து பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான சைனீஸ் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக அவன் நீட் டவுன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு போகவே மாட்டான். மழை வேறு பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு. அவங்க அசிஸ்டன்ட் இப்படிலாம் மாஸ்டர் வந்து யாரையும் மீட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு எவ்வளோ நாளானாலும் சரி நான் போக மாட்டேன் அவரன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு 2 டேஸாக மழையிலே நனைஞ்சு போயிருக்கான். ஃபைனலாக அவருமே அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வர்றாரு. தன்னோட ஒய்ஃபோட ஹேண்டை பற்றி அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே சொன்னதுமே, சரி ஓகே நீ வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுற வாசி நான் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு இதை பற்றி அங்கே பேசுறதுக்காக போயிட்டுருக்கான். ஹீரோயின் ஆனால் முடியாதுன்னு சொன்னதுமே அவளை வம்பு பண்ணி எங்கள் வீட்டுக்குமே தூக்கிட்டு வந்துடுறான். நீ இப்படி வம்பு பண்ணி என்னை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டேன்னா நான் வந்துட்டு ஒத்துக்கவே நினச்சிட்ருக்கியா, நீ என்னை மேரேஜ் பண்ணணும் ஃபோர்ஸ் பண்ணி நினச்சாலுமே நான் சூசைட் பண்ணி வேணாலும் செத்து போவேன், உன் கூட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்ருக்கா. அவன் நீங்கவே இருன்னு சொல்லிட்டு அங்கே கதவை லாக் பண்ணிவிட்டு கீழே போய் அங்கே உட்காந்துட்டு அங்கே ஆப்ரேஷனுக்குமே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் எப்படியோ கதவை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறா. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நீ ஏன் இப்படி வந்துட்டு என்னை உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அவன் வந்துட்டு ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தான். அந்த டேஸி அங்கே வந்துட்டு என்னமோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி எங்கள் ஆக்டிங்கை பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இப்போ எதுக்காக நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த, உங்களோட இந்த லவ் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காகவா, இதெல்லாம் எனக்கு பார்க்கணும் என்ன தலையெழுத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அவங்க ரொம்பவே அந்த டேசிட்ட கோவப்படுறான், ஏன் இப்படி தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே ஆப்ரேஷன் பண்ணி கை சரியாயிடுச்சுன்னா அவள் கேரியரை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கிறா. ஆப்ரேஷன் டேட்மே வந்துடுது. அங்கே வந்துட்டு அவன் தான் பண்ண போகிறான் போல், எல்லாமே சூப்பராக அங்கே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணணும், அவளுக்கு நல்லாகணும், அவளை எப்படியாச்சும் திரும்ப வந்துட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அவன் ஏற்பாடு பண்ணுறான். வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டா. அங்கே உள்ளே வந்து அசிஸ்ட் பண்ண வேண்டிய வரவங்களை நான் போகிறேன்னு சொன்னதுமே, இல்லை நான் வந்துட்டு அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே, நீ இப்போ வந்துட்டு விடலைன்னு வச்சுக்கோமே, அதுக்கப்புறம் ஷெனுக்கு தெரிஞ்சு அவனை என்ன பண்ணுவாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அந்த பர்சனுமே அவன் பேரை கேட்டுட்டு அங்கே விட்டாங்க. அவள் வேணுக்குன்னு தான் உள்ளே வந்திருக்கா, இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக வேணுக்குனே வந்துட்டு அங்கே தப்பு பண்ணிடுறா. ஸோ இந்த ஆப்ரேஷனுமே வந்துட்டு அங்கே ஃபெயிலியர் ஆகிடுது. அவன் பயங்கரமாக கோவப்படுறான், நீ எதுக்காக அப்படி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கையில் வந்துட்டு கட்டு போட்டுட்ருக்கு. அப்போ அங்கே ஹீரோயின்ட்டு அவங்க சாரி கேட்குறான் நடந்த எல்லாத்துக்குமே. இப்போ வந்துட்டு இதுக்கு என்ன ரீசன் நீ சொல்ல போகிறான்னு சொன்னதுமே, டேசி தான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டான்னு சொன்னதும் அவன் ரொம்பவே அங்கே கோவமாகி போயிடுறா. நீ வந்துட்டு திரும்ப திரும்ப எதுக்காக நீ வந்துட்டு என் மனசை புண்படுத்திட்டு இருக்க, நான் இதுக்கப்புறமே உன் மூஞ்சில் முழிக்க விரும்பல, மரியாதை நீ இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது அவன் நீடன் பண்ணிட்டு சாரி கேட்குறான். நான் வேணுக்குன்னு பண்ணலை, நீ புரிஞ்சுக்கோ, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினா. அந்த டேசி அங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்காக அவர் மேலே கோவப்படுறேங்க, இது என்னோட மிஸ்டேக் தான் சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவன் ரொம்ப கோவம்
கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். வாயை மூடிட்டு பேசாம இரு, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டு உன்னால் வந்துட்டு எனக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, மரியாதை இங்கேருந்து போயிரு, என்னோட ஒய்ஃப்கிட்ட பேச விடுன்னு சொன்னதும் நீங்கள் வந்துட்டு அவங்கள லவ்வே பண்ணலை, நீங்கள் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நான் உன்கிட்ட சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன்னு, நான் எப்போ சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் என்ன மறந்து போயிட்டீங்களா, உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ஃபுட் எப்போயுமே உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்தா அந்த ஃபுட் எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் தான் ஆகிருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்துட்டு என்ன தான் காப்பாற்றுறதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க, சிங்கப்பூருக்கு போயிட்டுமே எனக்காக தான் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க, என்கிட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணீங்க, நீங்கள் எப்பயுமே அவங்கள லவ்வே பண்ணலை, என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே செம்ம கடுப்பாய் போயிடுது. இந்த அசிங்கத்தெல்லாம் கேட்குறதுக்காகவா நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, இதுக்கப்புறம் என் முன்னாடி வராதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அங்கே வந்துட்டு கார்ட்ஸ்க்குமே கால் பண்ணி அவங்க வர சொல்கிறா, அப்படி தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்துட்டு கூடி போயிடுது. அங்கே வந்து நடந்துட்டுருக்க பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு என்னப்பா இருந்தாலும் இப்படி இல்லாமல் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லும்போது நம்ம ஷான் வந்துடுறான். நான் வந்துட்டு போன டைம் என்னமோ வந்துட்டு பேசாமல் இருந்தேன், நான் இதுக்கப்புறமே நான் வந்துட்டு உன்னை விட்டு வச்சுட்டு இருக்க முடியாது, ஒன்று மாதிரி ஒரு பர்சன்ட்டை நான் போய் திரும்ப அவளை வர விடுவேனா, பொண்டாட்டியை விட்டுட்டு மற்றவளுக்காக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவேன்னு சொல்லிட்டு போட்டு அடித்து 2 பேத்துக்குமே சண்டை வந்துடுது. அவங்க திரும்ப அங்கே அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என் விஷயத்தில் தலையிடாத, எங்களை நிம்மதியாக விடுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஷானுமே சேர்ந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதை கெடுக்கிற மாதிரி அங்கேயுமே வந்து ஷேன் வந்துட்டு நான் உனக்காக வந்துட்டு இந்த ஃபுட் வந்து கொண்டு வந்திருக்கேன், இது உன்னோட ஃபேவரட் டிஷ் ஆச்சு, உன்னோட மைண்ட் எப்போ வந்துட்டு ரொம்ப வந்து கிளாப்ஸ் ஆகி போயிருக்கோ அப்போல்லாம் நீ வந்து சாப்பிடுவே இல்லைன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவளுக்கு எப்பயுமே அதை தான் வாங்கி கொடுப்பான் போல். 2 பேருமே சேர்ந்து அவ்வளோ ஹாப்பியாக அதை சாப்பிட்ருக்காங்க. ஹீரோயின் இதை யோசிச்சு பார்த்துட்டு பட் வந்துட்டு இப்போ எனக்கு இந்த டிஷ் வந்துட்டு பிடிக்காமே போயிடுச்சு, நீ வந்துட்டு என்னை வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அதை தூக்கி அங்கே வந்துட்டு கீழே எரிஞ்சு விட்றா. அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருது. மைண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஷான் வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவளுக்கு ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசை போல். அங்கே அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே போய் பார்த்ததுமே அவள் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே அவனை பார்த்தா அங்கே வந்து சூப்பராக காரில் வந்துட்டு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்றதுக்காக. ஹீரோயின்ட்டு அங்கே நீட் ஆன் பண்ணிவிட்டு மேரேஜுக்காக அங்கே கேட்டதுமே அவள் ரொம்பவே அவங்க வந்துட்டு எமோஷ்னல் ஆகிட்டுருக்கா. நான் இந்த டயத்தில் வந்து உன்னை ஓகே சொன்னேன்னு வச்சுக்கோமே, அது கண்டிப்பாக வந்துட்டு அவனை மறக்கிறதுக்காக நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும், நான் வந்துட்டு இதுக்கு எப்போ ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறனோ அப்போ கண்டிப்பாக உனக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னதுமே இன்னும் எவ்வளோ நல்லானாலும் சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ அது வரைக்கும் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் நாங்கள் நம்ம ஷான்மே சொல்லிடுறான். எப்பவுமே அங்கே கால் பண்ணிடுறான் நம்ம ஷேன் தான் நம்ம ஹீரோயின்ட்ட, ப்ளீஸ் நீ ஃபோனை மட்டும் கட் பண்ணிடுறாத, நீ எப்போ எனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு மட்டும் யோசிச்சேன்னு எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவள் வந்துட்டு அங்கே மலையில் நனைஞ்சிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்திருக்கு போல். அங்கே நடக்க முடியாமல் வந்துட்டு அங்கே கால் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. நீங்கள் வெளியே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னதுமே நீ என்ன சின்ன பிள்ளையா, நான் உன்னை கூட்டிகிட்டு போக, நீ வந்துட்டு பேசாமல் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் வந்துட்டு டேசிக்கு லெசன் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசியிருக்கான். ஸோ வந்துட்டு பொண்டாட்டியை விட உனக்கு வந்துட்டு அவள் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவளுக்கு யோசனை வருது. பட் அந்த விஷயத்தை பற்றி அவள் எதுவுமே சொல்லலை. நான் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே உனக்கு வந்துட்டு நான் டைவர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதை பற்றிலாம் உன்ட்ட எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக சொல்லணும்னா ஒரு புக்கு தான் எழுதி அனுப்பணும், நான் புக்கே வேணாலும் எழுதி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாத, உனக்கு எனக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. அவனை பார்த்தாங்க பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து சொன்னோம் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ பார்த்தையில உன் நிலைமைன்னு சொன்னதும் நான் இப்படி ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலையேப்பா, அவள் வந்து எப்பயுமே என்னை விட்டுட்டு போக மாட்டா, என்னதான் டிஃபெண்ட் பண்ணியிருப்பான்னு நினச்சேன், ஆனால் ஒரு இண்டிபெண்ட்டான கேர்ள் அவள் யாரையுமே டிஃபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்குமே வந்துட்டு பயங்கரமாக தண்ணி போட்டுட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறா. ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ வந்துடுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் லவ் யூன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறான். பட் வந்துட்டு வந்திருக்கிறது உண்மையிலே டேசி தான், அவன் வந்துட்டு தான் வந்திருக்கதே அதுக்காக தான் தப்பாக நடந்துக்கிட்டு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அவனுக்கு அங்கே சென்ஸ் நல்லா வந்ததுமே நீ எதுக்காக இப்படி வேலை பண்ணிட்டுருக்க, மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொன்னதும் அவள் வந்துட்டு நம்ம லைஃப்பை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறமே நீங்கள் அவளை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க, நம்ம 2 பேருமே பேசி நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம், நம்மளை பற்றியுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னதும் நீ வந்துட்டு அவளோட இடத்த எப்பயுமே எடுத்துக்க முடியாது, நான் உன்னை லவ்லாம் பண்ண கிடையாது, நீ இப்படி கற்பனையோட சுத்திட்டு இருக்காது, அது உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அங்கே கழுத்தை பிடிச்சுமே அங்கே வெளியே தள்ளி விட்டுறான். அங்கே அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. அப்போ அவள் இருந்துமே பிரச்சனை, அப்போ இவ இல்லாமையுமே பிரச்சனை, நான் தான் அவளை இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா.
நம்ம ஹீரோயின் அங்கே ஷானோட சேர்ந்து அங்கே வெளியே வந்துட்டுருக்கா. அங்கே ஒரு மரத்தில் வந்துட்டு ரெட் கலர் ரிப்பனில் எழுதி கட்டுவாங்க போல் அவங்களோட ஞாபகங்கள் எல்லாமே. அங்கே 2 பேருமே சேர்ந்து நின்றுட்டுருக்கவுமே அங்கேயுமே ஓடி வந்துடுறான் அந்த ஷென். நீ வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீ மறந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளோட மெமரி எல்லாமே ரீகால் பண்ண தானே வந்திருக்கேன்னு சொன்னதும், நீ ஏன் கற்பனை கண்டுட்ருக்காத, நான் ஏன் வரப்போகிறேன் ரீகால் பண்ணுறதுக்காக, நான் வந்து ஷானோட சேர்ந்து புதுசாக வந்து என்னோட மெமரி எல்லாத்தையுமே உருவாக்குறதுக்காக வந்திருக்கேன்னு அவள் சொல்கிறா. அவங்க நீரன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சு ஏற்றுக்கோ, எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னதும், நீ வந்துட்டு எப்பயுமே எனக்கு ஒரு பர்ஃபெக்டான மேட்ச் கிடையாது, அதை நல்லாவே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், உனக்கு இதுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அந்த ரிங் அங்கே தூக்கி போட்டுட்டு அங்கே நம்ம ஷான்ட்ட நான் டிசைட் பண்ணிவிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீ என்னை ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் தான் வந்துட்டு ரிங்கை பையில வச்சு சுற்றிட்டு இருக்கானே. அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே நீடன் பண்ணிவிட்டு அங்கே ரிங்கை போட்டுக்கிட்டு அங்கே வந்துட்டு ஏற்றுக்கிறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே மாத்தில் வந்துட்டு ரிப்பன் கட்டும் போதுமே ஹீரோயின் தான் ரொம்ப ஆர்வமாக பண்ணியிருக்கா. அவனை பார்த்தாங்க அப்பயுமே டேசிட்ட தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கான். கடவுள்கிட்ட வேண்டாம் ப்ளீஸ், நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அப்படி சான்ஸ் கொடுத்து அவன் என்கிட்ட திரும்ப வந்துட்டானா கண்டிப்பாக நான் அவளை எப்பயுமே டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன், அவளை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பண்ணிட்டுருக்கான். பட் வந்துட்டு அங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஹீரோயினோட மேரேஜுக்கு இன்விடேஷனே அடிச்சு வந்துடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். மேரேஜுமே அங்கே ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகும்போது இவனை பார்த்து அங்கே கிட்டார் எடுத்துகிட்டு வந்ததுமே நம்ம ஷான் கோவமாயிட்டு ஏதாச்சும் வந்து தொந்தரவு பண்ணாமல் இங்கேருந்து போயிடும்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச சாங் அவளுக்கு ப்ளே பண்ணலான்னு தான் வந்திருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அங்கே சாங் ப்ளே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ணிக்கிட்டது இத்தனை வருஷம் மேரேஜ் லைஃப்பை பற்றி அவள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி அங்கே வந்துட்டு பாடிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த எமோஷ்னல் ஆகிட்டு அவள் வந்துட்டு தன்னை ஏற்றுக்கிறட்டுன்றதுக்காக பண்ணிவிட்டு அவட்ட அங்கே திரும்ப வந்து சான்ஸ் கேட்டதுமே, நீ வந்துட்டு இங்கே பாடுறதுக்காக நான் வாய்ப்பு கேட்டேன், நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், பாடி முடிச்சிட்டே இல்லை, இங்கேருந்து கிளம்பிக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அந்த டேஸியை பார்த்தா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் நான் பொக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு அவள் அதுக்குள்ளே கத்தியை மறைச்சி கொண்டு வந்திருக்கா ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக. அவளை அங்கே அட்டாக் பண்ண போகும்போது வேமா நம்ம ஷென் உடலை போய் விழுந்து அவன் மேலே அங்கே கத்தி குத்துப்பட்டுருது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. டேஸியுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளே தூக்கி போட சொல்லிடுறாங்க. அவங்க ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு, இன்னுமே நீ என் மேலே லவ் வச்சுருக்க பார்த்தே இல்லை, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னால் தாங்க முடியல பார்த்தையான்னு சொன்னதுமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னால் தான் உனக்கு இப்படி வந்துட்டு அடிபட்டுருக்கு, அப்புறம் நான் கவலைப்படாமல் என்ன பண்ணுவேன், ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இப்படி ஆயிருந்தாலுமே நான் கவலை தான் படுவேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டரையுமே வர வச்சு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போக சொன்னதும், நான் லில்லியோட தான் சேர்ந்து வருவேன்னு அவன் சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின், என்னால் உணவு வர முடியாது கூட, எனக்கு இப்போ மேரேஜ் ஆகிட்டுருக்கு, நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்னு சொல்லிட்டு அங்கே அவன் கூட சேர்ந்து மேரேஜ் அங்கே கண்டினியூ பண்ண சொன்னதுமே அவனுக்குமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங்குமே ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஷென்னோட கண்ணு முன்னாடி இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. பட் அவனால் எதுவுமே பண்ண முடியலை. ஷென்னுக்கும் அவளுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஷானுக்கும் அவளுக்குமே ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.